உற்சாகம் டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் 29 நடக்கிற சனிப்பெயர்ச்சி பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த சனிப்பெயர்ச்சி யாரை என்ன செய்யுது, எந்த வகையில் மேம்படுத்துது, எந்த வகையில் குறைச்சி கீழே கொண்டு போகுது. சனினாவே பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா சனி தானே ஆட்டி படைக்கிற இருக்கிறதுலேயே சனி பகவான் தானே ஒரு நியாயாதிபதி, நீதிமான் அப்படின்னு சொல்கிறேன். கருப்பு சட்டை கருப்பு கோட்டு போடுறவரே ஒரு இந்த நீதிபதி துறைக்கு நீதித்துறைக்கு வர்றவங்களுக்கு உண்டான உடையை காமிக்கிறவரே சனி பகவான் தான். வக்கீலுக்கு உண்டான உடையை காமிக்கிறவங்க சனி தான், கருப்பு நிறம், கருநீல நிறம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சனி பயிற்சின்னு வந்தாவே அவர் யாப்பேற்பட்ட தலைமை பொறுப்பில் அதிகாரியாக இருந்தாலும் சரி, உயர் பதவியில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்க வேலையை அதை செஞ்சு தான் விடுவார். அவனுக்கு அந்த பாடத்தை கற்பித்து தான் விடுவார். சனின்னு வரும்போது தண்டனையை அனுபவிச்சே தீரணுங்கிறது விதி. அதனால் சனியை கண்டால் எல்லாருமே பயப்படுவான். நீ தப்பு செஞ்சாலும் சரி, செய்யலனாலும் சரி, நீ வாழ்க்கையில் சில பாடத்தை கற்றுக்கணும், சில அனுபவத்தை கற்றுக்கணுங்கிறது தானே உண்மை. அந்த அனுபவத்தை கொடுக்குறவர் தானே சனி பகவான். அப்போ அவரை கண்டு நீ பயப்படுறதில்ல. வாழ்க்கையில் சித்திரவதை பட்டால் தானே உணர்வு. எதுவுமே கஷ்டம் இல்லாமல் எல்லாம் கிடச்சிச்சின்னா நீ என்னத்தை உணர போகிற? அப்போ அந்த கஷ்டத்தை காமிச்சு அதுக்கப்புறம் சுகத்தை கொடுக்குறவர் சனி பகவான். அந்த கணக்கின்படி பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்கள், சிம்மராசிக்காரர்களுக்கு நான் பாதிப்புன்னு சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு ரொம்ப குறைவு. வாய்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், சூரியனை உங்களுக்கு ராசி அதிபதியாக கொண்டவர்கள். சூரியன் தான் தலைமை கிரகம். 9 நவகிரகத்தையும் தலைமை ஏற்று நடத்துகிறவர் சூரிய பகவான் தான். அந்த சூரியன் உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு வேளை பிறக்கும்போது கிரகண அமைப்பில் பிறந்திருந்தால் மட்டுமே பாதிப்புகள் கூடுதலாக கொடுக்கும். இல்லை அப்படின்னா சிம்மராசிக்காரனுக்கு 8ல் சனி வர்றது பெரிய குற்றம்னு இங்கே சொல்கிறதுக்கு இல்லை. பொதுவாக மக நட்சத்திரக்காரன் முதல் ஒரு வருஷம் பாதிப்பையும், அதுக்கப்புறம் பூர நட்சத்திரக்காரன் பாதிப்பையும், அதுக்கப்புறம் கடைசி அந்த 11 மாதம் உத்திர நட்சத்திரக்காரன் உடைப்பட்ட நட்சத்திரக்காரன் பாதிப்பையும் சந்திப்பீங்கிறது தான் உண்மை. சரி, என்னென்ன பாதிப்புகள் இங்கே ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல எடுத்த உடனே இங்கே அஷ்டமச்சனி வராதுக்கு முன்னாடியே சில பாதிப்புகள், கண்டச்சனின்னு வரும்போதே மகம் பூர்வம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் நிறைய பாதிச்சிங்க, நோயால் பாதிச்சிங்க. அதெல்லாம் சனி பயிற்சி வராதுக்கு முன்னே நடந்துச்சு. நோய் பாதிப்பு ஏற்பட்டது. சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சனி பயிற்சி குழந்தைகளால் சில சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இது ஏற்கனவே குழந்தைகளால் பிரச்சனை சிக்கல் அப்படின்லாம் கண்டிப்பாக முதல்லையே வந்தது. குழந்தைகள் உனக்கு எதிரி தான், மனைவியும் உனக்கு எதிரி தான். சிம்மராசிக்காரனுக்கு மனைவி எதிரியானாங்க, குழந்தைகள் எதிரியாச்சு. மனைவி குழந்தைகள்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, உங்களை தனிமைப்படுத்தி வச்சுருவாங்க. இதெல்லாம் யாரும் கண்டச்சனியிலே நடந்தது. இப்போ தானே உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி வருது. கண்டச்சனியிலேயே உங்களுக்கு நோயை கொடுக்கும், மருத்துவ செலவை கொடுக்கும், குடும்பத்தை பிரித்து தனியாக நீங்கள் இருக்கிற அமைப்பை பண்ணும். ஆனால் பெரிய லெவலுக்கு சண்டைன்னு கோர்ட்டு கேஸுன்னு போக மாட்டீங்க. ஆனால் என்ன பண்ண, உங்களுக்குள்ளேயே சங்கடமான மனச்சங்கடத்தோடு ஒரு வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒதுக்கி வச்ச மாதிரியும், உங்களுக்கு அவங்க செலவுக்கு பணம் கொடுக்காத மாதிரியும், நீங்களே ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் இது செய்யும். செலவு களங்கள் அதிகரிக்குது, செலவை சமாளிக்கிறீங்க. செலவு சமாளிக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. செலவு சமாளிக்கிறீங்க. ஒரு வகையில் வரவு கொடுப்பார், ஒரு வகையில் செலவு கொடுப்பார். அப்படிங்கும்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே இப்போ அஷ்டமச்சனி தொடங்குது. இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்களில், கண்டச்சனி காலகட்டங்களில் முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் முன்னாடி சொன்னது எல்லாமே உங்களுக்கு நடந்தது. இப்போ 8ஆம் இடத்துல சனி வர்றாரு. 8ஆம் இடத்துல சனி வரும்போது பாதிப்புகள் இல்லைன்னுலாம் சொல்கிறதுக்கு இல்லை. அந்தந்த நட்சத்திரத்தை பொறுத்து பாதிப்புகள் இங்கே வரும். அப்போ நீங்கள் எவ்வளோதான் இதாக இருந்தாலும் இது இருந்தாலும் சரி, அந்த இளம் வயதில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் கல்வி தடை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பண்ணும். ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு அஷ்டமச்சனி நடந்தால் போதும், குடும்பத்தில் யாரும் ஒற்றுமையாக நீங்களாம் இருக்க முடியாது. ஏன் ஒற்றுமையாக இருக்க முடியாது? ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் ரொம்ப தலை தூக்கிட்டு ஆடும். நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும். உனக்கு செலவுக்கு காய்ச்சல் இல்லை அப்படின்னா நீ வீட்டை விட்டு போ, நீ இங்கே இருக்காத, என்னாலலாம் எதுவும் செய்ய முடியாது, பண்ண முடியாது. எல்லாருக்கும் பற்றாக்குறையை கொடுக்கும். வீட்டில் 3 பேர் வருமானத்தில் இருந்தால் கூட 3 பேர் வருமானமே பத்தாது. ஒரு சிலருக்கு வேலை செஞ்சால் கூட தொழிலில் அந்த வருமானம் காசு வந்து சேராது. வருமானம் காசு வந்து சேராதுங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வருமானம் காசு வந்து சேராது, உங்கள் பணம் முடங்கி போய் நிற்கும், தொழிலும் முடக்கமாக நிற்கும். தொழிலில் விரைய செலவுகள் இருக்கும். ஒரு முதலீடு போட்டு தொழில் பண்ணிங்க அப்படின்னா அந்த தொழில் முடங்கி போகும். முடங்கி போகணும்னா என்ன?
வேலையாட்கள் உங்கள்கிட்ட 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 10 பேருமே வரமாட்டான். இதெல்லாம் இங்கே நடக்கும். உங்கள் தொழில் படுத்துக்கும். தொழில் படுத்துக்கிட்டுச்சுன்னா வருமானம் படுத்துக்கும். வருமானம் படுத்துக்கிச்சுன்னா குடும்பத்தை எப்படி நடத்துறது? ஒரே ஃபேமிலியில் 2 பேர் 4 பேர் இருக்கிறீங்க, 5 பேர் இருக்கிறீங்க, 6 பேர் இருக்கிறீங்கன்னா எப்படி சமாளிக்கிறீங்க? சமாளிக்க முடியாமல் ஒருத்தர் மூஞ்சி பார்த்து காலையில் எந்திரிச்சா சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா இல்லையா? வெட்டிக்காலம் எந்திரிக்கும் போதே தகராறு வரும், எந்திரிக்கும் போதே சண்டை வரும். அதில் வேலையில் இருக்கிறவங்க வேலையை விட்டுருவீங்க. வேலையை விட்டுட்டீங்கன்னா போச்சு. எப்படி வேலையை விட வைக்கும்? இதோட பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்குன்னு ஒரு ஆசையை தூண்டுதல் பண்ணும். இந்த வேலையை விட்டுட்டு அங்கே போனால் அப்புறம் அந்த வேலையும் இல்லாமல் போயிடும். அரசு பணியில் இருக்கிறவங்க கெட்ட பேர் வாங்குவீங்க. என்ன மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கெட்ட பேர் வாங்குவீங்க. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அரசியல்வாதிங்க ஏதாவது எலெக்ஷன் தேர்தல் அப்படி இப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அஷ்டமச்சனியில் இருக்கிற சிம்மராசிக்காரங்கள்லாம் ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் சும்மா என்ன பண்ணாலும் நீ உங்களை தலை தட்டி உட்கார வச்சுருங்கிறது தான் உண்மை. அப்போ உங்களுக்கு செல்வாக்கு குறையக்கூடிய அமைப்பு. செல்வாக்குன்னு ஒரு வரியில் அதை நான் சொல்கிறது பணம், காசு, பொருளாதாரம் இதுதான். அப்போ இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வைக்கணும், இல்லைன்னா பொருள் இருந்தால் விற்கணும், இல்லை இடம் இருந்தால் விற்கணும். இதை தான் செய்வார் ஒழிஞ்சு பணத்தை டோட்டலாக தொழிலையும் பணத்தையும் முடக்கினாவே இதை தான் செய்வார். உங்கள் பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து 2 ரூபா வட்டி சேர்த்து கொடுக்குறான்னு நினச்சி நான் கொடுக்குறேன்னு சொல்லி உன் பணத்தை வாங்கி வச்சுக்குவேன். 10 லட்ச ரூபாய் நீ கொடுத்துட்டு அப்படின்னா அந்த பணம் போச்சு. அஷ்டமச்சனியில் போன பணமும் திரும்பி வராது, போன உயிரும் திரும்பி வராது. அதனால தான் அஷ்டமச்சனி காலகட்டங்கள். அஷ்டமச்சனி வராதுக்கு முன்னையே தாய் தந்தையர், இந்த சிம்மராசிக்காரனுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன், அஷ்டமச்சனி வராமல் முதல்ல கண்டச்சனியில் இருக்கும்போதே தாய் தந்தையருக்கு உயிரிழப்பு, சகோதரன் சகோதரி உயிரிழப்பு. இந்த லக்னக்காரர்கள், ராசிக்காரர்கள் இது எல்லாமே இந்த ராசியை சேர்ந்தவர்கள் கடுமையான ஒரு பாதிப்பை சந்திச்சிங்க. ஏன்? கண்டச்சனியில் துக்கத்தை கொடுத்துட்டாரு. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ அஷ்டமச்சனி நடக்குது. கண்டச்சனியில் துக்கம்ங்கிறது உயிரிழப்பு, அஷ்டமச்சனியில் துக்கம்ங்கிறது பண இழப்பு, பொருள் இழப்பு, உறவுகள் பிரிவு. உறவுகளை பிரிகிறம்போது ஒரு துக்கம் தாங்க. குழந்தை பிரிஞ்சாலும் 1000 இருந்தாலும் பெற்ற குழந்தைங்க, பெற்ற பிள்ளைங்க அவங்கள எதிர்த்து சண்டை போட்டு பிரிகிறங்கிறது ஒரு பெரிய மனக்கசப்பான சம்பவம் தான். அதெல்லாமே சிம்மராசிக்கு தொடர்ந்து பிரிவு பிரிவு பிரிவு. அப்போ வேலையில் இருந்தீங்கன்னா வேலையிலேருந்து பிரித்து அனுப்பும் வீட்டுக்கு. வீட்டுக்கு நீ வேலை செய்ய தகுதி இல்லை, உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்து அனுப்புவோம். அரசு பணியாக இருந்தால் சஸ்பெண்ட் ஆர்டர் தன்னால் வரும். தொழிலில் மேலே இருக்கிறவங்க போட்டி போட்டு உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணி உன்னை வேலையை விட்டு தூக்குற மாதிரி பண்ணுவாங்க. தனியார் துறையில் இருந்தாலும் அந்த வேலை, அதுதான் பிரிவுன்னு சொல்கிறோம். அதுதான் அஷ்டமத்தில் சனி வரும்போது பிரிவு. பணமாக இருந்தால் நம்ம கையிலேருந்து பிரிச்சிடும். என்ன தொழிலாக இருந்தால் வேலையாக இருந்தால் நம்மளை அந்த தொழில் வேலையை செய்ய விடாமல் தொழிலை கெடுத்துரும். பிரிவும் கெடுத்தல் எல்லாம் ஒன்று தான். அப்போ இதெல்லாம் கெடுக்க 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 நமக்கு என்ன ஆகும்? மன உளைச்சல் ஆகும். மன உளைச்சல் எப்போங்க வருது? கையில் காசு இல்லைன்னா வரும், தொழில் கெட்டு போச்சுன்னா வரும், தொழிலில் நஷ்டம் வந்துட்டால் வரும், குடும்பம் பிரிஞ்சு போயிட்டா வரும். இதெல்லாம் அஷ்டமச்சனி காலகட்டங்களில் தானே வருது. இது அத்தனையும் ஒரு 80% பேருக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒரு 20% பேருக்கு நடக்காது அப்படின்னு சொன்னால் அவங்க லக்னாதிபதி வலுவாக இருப்போம், ராசிநாதன் வலுவாக இருப்பார், பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருப்பார், ஒரு சாதகமான திசை ஓடிக்கிட்டு இருக்கேன், அவங்க சமாளிப்பாங்க. மிகப்பெரிய விஐபிங்கெல்லாம் எந்த அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் அவங்கள பாதிக்கிறதில்ல அப்படின்னா அவங்களுக்கு அந்த நஷ்டமாக தெரியறதில்ல. இப்போ மிகப்பெரிய விஐபின்னு சொல்லக்கூடிய டாடா பிர்லா போன்றவர்கள், எலான் மஸ்க் போன்றவர்கள் எல்லாமே பல ஆயிரம் லட்சத்துக்கு சொந்தக்காரங்க, லட்சம் கோடிக்கு சொந்தக்காரங்க. அவங்க சரிவுங்கிறது சிம்பிள், திரும்ப ஒரே செகண்டில் அந்த சரிவு செய்ய கட்ட முடியும். ஆனால் நாம் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க குடிக்கிறதுக்கு அன்னன்னைக்கு சம்பாரித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க 10 நாள் வேலை இல்லைனாவே நமக்கு அங்கே அவங்ககிட்டே போய் கடன் கேட்கலாம்னு தோணுமில்ல. என்ன இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, உன் வேலையும் இழந்து பணத்தையும் இழந்து அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்கிறதுக்கு கூச்சப்படுற அமைப்பு கொடுத்தாலும் நாம் இருந்த நிலைமைக்கு இவங்ககிட்டலாம் போய் கடன் கேட்குறதாடா அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட அப்போ கூட கிடைக்காது, அவமானப்பட்டு வருவீங்க. சனி என்ன செய்வார்? அசிங்கம், அவமானம், கேவலம், ஜெயில்வாசம் இது அத்தனையும் செய்யார். கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாம் செய்கிறவர் சனி தான். சாதகம் இல்லாத ஒரு திசை அப்படின்னு நடந்துச்சுன்னா அந்த ராசிக்கு சாதகம் இல்லாத சனி திசை மாதிரி ஒரு அமைப்புலாம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பாக கோர்ட்டு கேஸுன்னு தான் நிற்கணும். அசிங்க அவமானத்தை பார்த்து ஆகணும். அசிங்க அவமானம் யாரால் வரும்? கடன்பட்டு கடன் கட்ட முடியாது போனால் அசிங்கம் தான். இல்லை உன்னுடைய பெற்ற குழந்தைகள் யாரோட ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு கெட்ட பேர் தான், அசிங்கம் தான். பெற்ற குழந்தைங்க தப்பான வழியில் திருட்டுத்தனம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கேஸுன்னு கொண்டாந்து போலீஸ் வீட்டில் வந்து போலீஸுக்காரன் வீட்டில் வந்து நின்னா அசிங்கம் தானே. அப்போ அசிங்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கூடுதலாக கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்கு 8இல் சனி வரும்போது, 7இல் சனி வரும்போது துக்கத்தையும், 8இல் சனி வரும்போது அசிங்கம், அவமானம், கேவலத்தையும் கொடுக்க தயாராக இருக்கும். தசாபுத்தி சாதகமற்ற நிலையில் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். அதனால் எனக்கு நல்லா இருக்குது, சனி ஒன்றும் பண்ணாது, இருக்கிறதுலையே புது புது பாடத்தையும் அனுபவத்தையும் கற்றுக் கொடுக்குற ஒரு சனி தான், என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே தயவு செய்து ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையாக,
நான் சொல்லக்கூடியது என்ன, இந்த வேலை செய்யலாமா வேண்டாமா ரொம்ப யோசித்து செய்யணும். வேலையை விடலாமா வேண்டாமா ரொம்ப யோசித்து செய்யணும். வேலையே விடக்கூடாது. கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கிற வேலைக்கு அவன் திட்டினா என்ன, பேசினா என்ன, என்ன பண்ணான்னா 4 ஆள் வேலையை ஒருத்தருக்கே கொடுத்தாலும் சரி செஞ்சுக்கிட்டுரு, அப்போ சிக்கல் இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு வந்தீங்கன்னா சிக்கல். அதனால் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டிய இந்த சனி பயிற்சி 2 வருஷத்துக்கு இப்படி தான் டைமு. 2 வருஷம் கழித்து உங்களுக்கு சில மாற்றங்கள் வரும், அப்போ பார்க்கலாம். ராகுகேது பயிற்சி வந்தாலும் கூட அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா ராகு 6ல் இருக்கார். 6ஆம் இடம் பாவத்துமாக இருக்கும்போது கடன் இந்த பக்கம் கொடுத்தாலும் இந்த பக்கம் கட்டுற அமைப்பு வரும். அதனால் ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான நிழல் தரும். நன்றி, வணக்கம்.